வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஈஷாவின் உயிரை பறித்த இணைய பகடிவதை. டூலால் பிரதர்ஸ் சதீஷ்குமாருக்கு 12 மாத சிறை. கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சமூக ஊடக பிரபலமும் தன்னார்வலருமான ஈஷா என்ற ராஜேஸ்வரி தனது உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு டிக்டாக் தளத்தில் அவரை பகடிவதை செய்த குற்றத்திற்காக டூலால் பிரதர்ஸ் பி சதீஷ்குமாருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 12 மாத சிறை தண்டனை விதித்தது. ஒரு லோரி ஓட்டுநரான 44 வயது டூலால் பிரதர்ஸ் என்கின்ற சதீஷ்குமார் தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி சித்தி அமினா கசாலி அந்த நபருக்கு சிறை தண்டனை விதிப்பதாக தமது அதிரடி தீர்ப்பில் தெரிவித்தார். சதீஷ்குமார் கைது செய்யப்பட்ட தினமான கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து தண்டனை அமலுக்கு வருவதாக நீதிபதி அறிவித்தார். ஈஷாவிற்கு எதிரான இணைய பகடிவதையை சதீஷ்குமார் கடந்த ஜூன் 30ஆம் தேதி கோலாலம்பூர் ஸ்தாபாக்கில் உள்ள தமது இல்லத்தில் டூலால் பிரதர்ஸ் என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்து அந்த சமூக பிரபலத்தை அவமதித்து அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. கோலாலம்பூர் ஸ்தாபாக் கோம்பாக் சத்யா பிபிஆர் குடியிருப்பை சேர்ந்த சமூக ஊடக பிரபலம் 29 வயது ஈஷா என்ற ராஜேஸ்வரி அப்பாவு இணைய பகடிவதை காரணமாக கடந்த ஜூலை 5ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார். ஈஷாவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவர் விரக்தியின் விளிம்பிற்கு சென்று உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு டிக்டாக்கில் 2 காணொளிகளை பதிவிறக்கம் செய்து 2 நபர்கள் அவரை நிந்தித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தனர். ரவாங் புக்கிட் புருந்தங்கை சேர்ந்த 35 வயது ஆல்ஃபா குயின் ஷாலினி பெரியசாமி மற்றும் ஒரு லோரி ஓட்டுநரான டூலால் பிரதர்ஸ் என்கின்ற சதீஷ்குமார் ஆகிய இருவரும் வெவ்வேறு நீதிமன்றங்களில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். இவ்விருவரில் ஆல்ஃபா குயின் ஷாலினி பெரியசாமிக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கடந்த ஜூலை 16ஆம் தேதி 100 வெள்ளி அபராதம் விதித்தது. ஆல்ஃபா குயின் ஷாலினி பெரியசாமிக்கு மிக குறைந்த தண்டனையாக 100 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது மலேசியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று பலர் வலியுறுத்தியிருந்தனர். தாம் செய்த குற்றத்திற்கு வருத்தப்படுவதைப் போல் அல்லாமல் தனது தந்தை பெரியசாமியுடன் சிரித்தபடி நீதிமன்றத்திலிருந்து ஒய்யாரமாக ஷாலினி நடந்து வந்தது சமூக ஊடகங்களில் இணையவாசிகளால் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டு ட்ரோல் செய்யப்பட்டு அவமதிக்கப்பட்டார். குறிப்பாக ஷாலினி பெரியசாமி நடந்து வருவதைப் போல பலர் நடித்து காட்டி நையாண்டி செய்து காணொளி வெளியிட்டு தங்கள் அதிருப்தியையும் ஆத்திரத்தையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் மற்றொரு நபரான டூலால் பிரதர்ஸ் என்கின்ற சதீஷ்குமாருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 12 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. தீர்ப்பை கேட்டதும் கண்கலங்கிய சதீஷ்குமார் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் குற்றவாளி கூண்டிலிருந்து நீதிமன்றத்திற்கு வெளியே கொண்டு வரப்பட்டார். யானை உருவம் பொறிக்கப்பட்ட மரச்சட்டத்தினால் தனது மனைவியை அடித்து காயப்படுத்தியதாக ஆடவர் ஒருவர் நெகிரி சிம்பிலன் ஜம்போல் பாஹாவ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 36 வயது எம் விக்னேஸ்வரன் என்ற அந்த நபர் நீதிபதி நோர்மா இஸ்மாயில் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு தமிழில் வாசிக்கப்பட்டது. விக்னேஸ்வரன் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் பாஹாவ் மாசான் வீடமைப்பு பகுதியில் உள்ள தனது வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 324 பிரிவின் கீழ் விக்னேஸ்வரன் குற்றஞ்சாட்டப்பட்டார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை விக்னேஸ்வரன் ஒப்புக்கொண்டார். ஆனால் தனக்கு எதிராக தனது மனைவி செய்து கொண்ட போலீஸ் புகாரை மீட்டுக்கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். விக்னேஸ்வரன் சார்பில் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகவில்லை. இவ்வழக்கு விசாரணையை வரும் அக்டோபர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி நோர்மா இஸ்மாயில் விக்னேஸ்வரனுக்கு ஜாமீன் வழங்கவில்லை. நாட்டின் முன்னாள் துணை பிரதமரும் தேசியவாதியுமான துன் மூசா ஹித்தாம் சான்சலர் அந்தஸ்தை குறிக்கும் விருதுக்கான அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. மூசா ஹித்தாமின் நியமனத்திற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது.
கூட்டரசு உயரிய விருதுகள் மற்றும் பட்டங்கள் போன்றவை உரிய நபர்களுக்கு முறையாக சென்றடைவதற்கு அதன் அங்கீகார கடிதத்தில் கையெழுத்திடும் பணிக்காக டர்ஜா யங் மூலியா சத்யா மக்கோத்தா மலேசியா அந்தஸ்திலான சான்சலர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துன் மூசா கடந்த 1981 ஆண்டிலிருந்து 1986 ஆண்டு வரை நாட்டின் துணை பிரதமராக பொறுப்பு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவாங் அருகே குண்டாங் கம்போங் பாரு குண்டாங்கில் இன்று அதிகாலையில் போலீசார் நடத்திய அதிரடி தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிரிமினல் 26 குற்றப்பதிவுகள் கொண்டு இருப்பது தெரியவந்துள்ளது. வீடு புகுந்து திருடும் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் ஆசாமிகள் சென்ற நிசான் கிராண்ட் லிவினா ரக காரை தடுத்து நிறுத்த போலீசார் முயற்சித்தனர். எனினும் போலீசாரின் உத்தரவையும் மீறி சென்ற அந்த நபர்கள் அபாயகரமாக செயல்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் அதிரடி தாக்குதலை மேற்கொண்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசேன் உமர்கான் தெரிவித்தார். இதில் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் 26 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று டத்து உசேன் உமர் குறிப்பிட்டார். அதிகாலை 3 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தை கொள்ளையர்கள் பயன்படுத்திய நிசான் கிராண்ட் லிவினா ரக காரை தடுத்து நிறுத்த கொத்தடமன்சரா போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த குற்றத்தடுப்பு போலீசார் முயற்சி மேற்கொண்டனர். அந்த கும்பல் காரை நிறுத்தாததைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரை சுற்றியும் சூழ்ந்து கொண்ட நிலையில் அவர்களை பிடிக்க முயற்சி செய்தபோது அவர்களின் கார் திடீரென்று பின்னோக்கி பாய்ந்தது. அப்போது போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்ள துப்பாக்கி பிரயோகம் நடத்திய போது அதில் ஒருவன் கொல்லப்பட்டான். சம்பந்தப்பட்ட நபர் 17 பழைய குற்றப்பதிவுகளையும் ஸ்லாங்கூர், ஜோஹோர் மற்றும் கோலாலம்பூரில் 9 குற்றப்பதிவுகளையும் கொண்டு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று டத்து உசேன் உமர் குறிப்பிட்டார். செப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் பிரமுகர்களின் சிறப்பு புறப்பாடு பகுதியான காம்ப்ளெக்ஸ் புங்கராயா வளாகத்தில் திடீர் குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. KLIA-வுக்கு அருகில் இருக்கும் சாக்கடையினால் இத்திடீர் குழி ஏற்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. நீர்க்கசிவு காரணமாக அந்த குழி ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. சுமார் 5.4 மீட்டர் ஆழமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட அந்த பாதாள குழி சுமார் 1 மீட்டர் சுற்றளவில் இருப்பதாக செப்பாங் பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குழி விழுந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. எனினும் சுற்றியுள்ள பகுதிகள் வாகன போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதி போக்குவரத்துக்கு மூடப்படும் என்று மலேசியா ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் தெரிவித்துள்ளது. விஷக்கிருமி கலந்த உணவை உட்கொண்டு இருக்கலாம் என்று நம்பப்படும் இப்போ செம்மோர் தேசிய தொடக்கப் பள்ளியை சேர்ந்த 86 மாணவர்கள் வாந்தி வயிற்றுப்போக்கிற்கு ஆளாகினர். இவர்களில் ஒரு மாணவர் இப்போ ராஜா பெருமாய்சூரி பைனோன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று காலை 10:50 மணியளவில் பள்ளி வளாகத்தில் நிகழ்ந்தது. இதில் காலை மாலை 2 வேளைகளிலும் பயிலும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக கிந்தா உத்தாரா மாவட்ட கல்வி அலுவலகம் தெரிவித்தது. சில மாணவர்கள் தனியார் கிளினிக்கிலும் சிகிச்சை பெற்றுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மைலோ ஐஸ், மீ கறி மற்றும் கோழிக்கறி ஆகியவற்றின் மாதிரி ஆய்வுக்கூட சோதனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக பெர மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கைருல் அபு ஹனிபா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.